ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஆலம்பட்டா கரூர் சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகள்லாம் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செம்பருத்தி செடி. இது ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தாங்க வாங்கி வச்சோம். ஏன்னா பூக்கள்லாம் வேணும் இல்லையா, நம்ம வந்து வீட்டிலேருந்தே பூக்கள் பறித்து சாமிக்கு வந்து வைக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதனால் நாங்கள் போய்ட்டு செம்பருத்தி செடி வாங்கி வச்சோம். சில மொட்டுக்களோடையே வந்திருக்கு. 2 நாள் பூத்துது. இன்றைக்கி மொட்டு வந்து நாளைக்கு மலர்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இந்த செடி தாங்க நாங்கள் வாங்கி வச்சோம். இந்த செடி வந்து 80 ருபீஸ் சொல்கிறாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு விலையும் சொல்கிறேன். மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள். இது ஆல்ரெடி வந்து 2 மொட்டுக்கள் வந்து மலர்ந்து பூ வந்துருச்சு. 3 மொட்டு வளர்ந்துருச்சு. இப்போ இன்னுமே நாளைக்கு 4 நாளைக்கு மலர்ற மாதிரி 2 மொட்டு இருக்குது. ஸோ செம்பருத்தி பூ கண்டிப்பாக பூக்கள் செடியெலாம் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வாழை மரம். ஸோ வாழை அடி வாழைன்னு சொல்லுவாங்க. வாழை மரம் இருக்கிறது அவ்வளோ நல்லது. அடுத்து மருதாணியும் வந்து ரொம்ப நல்லதுங்க. மருதாணி பூ அவ்வளோ வாசமாக இருக்குங்க, கம்முன்னு இருக்குங்க, சூப்பராக இருக்கும். மருதாணி பூ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பூக்கள், அப்புறம் மருதாணி செடி. ஃபஸ்ட் இதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா அரளி. இதில் 2 கலர் அரளி வாங்கி வச்சுருக்கோங்க. இதெல்லாம் இனிமேல் தான் வளரணும். அடுத்து ரொம்ப காரமாக வேணாமா, ஸோ மிளகாய் பார்க்கலாம். ஸோ மிளகாய் செடிங்க. ஸோ மிளகாயும் காய்ச்சிருக்கு, அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். மிளகாய் இப்போ தாங்க காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே ஒரு மிளகாய், இங்கே 2வது மிளகாய், இங்கே ஒரு மிளகாய். ஸோ மிளகாய் செடி நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ காரமாக பார்த்தாச்சு. அடுத்து கொஞ்சம் கசப்பாக பார்க்கலாமா, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய சுண்டைக்காய் பயிலையும் திட்டுவாங்க, பட் ஆனால் சுண்டைக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சுண்டைக்காய் செடி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய சுண்டைக்காய் செடி அருமையாக ஹெல்த்தியான சுண்டைக்காய். ஃப்ரெண்ட்ஸ், சுண்டைக்காய் பார்த்தாச்சு. அடுத்து வெண்டைக்காய் பார்க்கலாமா. இது வெண்டைக்காய் செடிங்க. நிறையா வெண்டைக்காய் காய்ச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வெண்டைக்காய் நிறையா வச்சுருக்குங்க, காய் வச்சுருக்கு. இன்னும் கொஞ்சம் வளரணும், வளர்ந்ததுக்கப்புறம் பறிச்சு. ஸோ சுண்டைக்காய் பார்த்தாச்சு, வெண்டைக்காய் பார்த்தாச்சு. அப்புறம் ஒரு பழம் பார்க்கலாமா, மாதுளம்பழம். மாதுளை, நாட்டு மாதுளை ஹெல்த்தியான ஒன்றுங்க. அப்படியே ஜூஸ் போட்டு குடித்தா அல்சர் பிரச்சனைலாம் இருந்ததுன்னா சரியாயிடும். அடுத்து ஒரு காய், தட்டைக்காய் பார்த்துருக்கீங்களா, பீன்ஸ் மாதிரியே இருக்குமே, தட்டைக்காய். ஸோ தோட்டத்தில் வந்து காய்கறிகளில் அடுத்து பார்க்க போகிறது கத்திரிக்காய். கத்திரிக்காய் பார்க்கலாமா. கத்திரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறமும் நம்ம போட்டிருக்கிறது கொத்தவரங்காய் போட்டிருக்கோம், அவரைக்காய் போட்டிருக்கோம். அதெல்லாம் இனிமேல் தான் காய்க்கணும். அதெல்லாம் செடி காமிக்கிறேன் பாரு. ஸோ இதுதாங்க கொத்தவரங்காய் செடி. அதுக்கு பின்னாடி கலராக ஒரு பூ இருக்கு இல்லையா, அதுதான் அவரைக்காய். இதெல்லாம் இனிமேல் தான் காய்க்க வேண்டியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் லெமன் பார்க்கலாம். லெமன் செடி, லெமன் மரம். லெமன் மரம் இப்போ தான் பூ விட்டுருக்குங்க. லெமன் பூ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பூக்கள். ஸோ இதான் லெமன் பூ. இதோ லெமன் இப்போ தான் காய்ச்சிட்ருக்கு. அடுத்து கீரையெல்லாம் பார்க்கலாமா. அடுத்தது கீரை பார்க்கலாமா. புளிச்சக்கீரை. இதெல்லாம் புளிச்சக்கீரைங்க, உடம்புக்கு நல்லது, நிறைய சத்துக்கள் இருக்கக்கூடிய புளிச்சக்கீரை. அப்புறம் பசலைக்கீரை, இதெல்லாம் பசலைக்கீரை. அடுத்து காய் பார்த்திங்கன்னா இது பீக்கங்காய் கொடிங்க. கிளைம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிளைம்ப் ஆகும். இதெல்லாம் வந்து பீக்கங்காய். இது கொடி அவரை, சின்னதாக இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு கிளைம்பர்ஸ்னால் என்னென்னு சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி க்ரீப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தரையிலே ஓடும் இல்லையா, அது பார்த்திங்கன்னா பரங்கிக்காய். அதை பார்க்கலாமா. இது பரங்கிக்காய், சிகப்பு பரங்கிக்காய் அந்த மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நம்ம தோட்டத்திலேயே காய்கறிகள்லாம் வர வச்சு
அதை வந்து பறித்து நம்ம உணவாக எடுத்துக்கும் போது அதில் ஒரு ஆரோக்கியம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். நிறைய நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஆதரவு கொடுங்க. நம்ம மாதிரி புது சேனலுக்கு மக்கள் நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுக்கணும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.